நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசியசி அசியசி மவ சிவ. எல்லோரும் சொல்றார்கள், பிரதோஷம் நாளில் இறைவனை வழிபட்டால் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் என்று. குறிப்பாக இந்த சனி பிரதோஷ நாளில் நாம் ஏன் சிவனையும் நந்தீஸ்வரரையும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து. இந்த சனி பிரதோஷ நாளில் சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பவர் அதிகமா இருக்கும், வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சனி கேட்டதை சிவன் கொடுக்க மறந்ததில்லை. இந்த உலகத்தில் பிறந்த மனித ஜென்மமாகிய நாம் குறிப்பாக கர்ப்பகாலத்திலேயே சனி பகவானுடைய சாரத்தை பெற்றவர்கள். இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி, வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. இந்த கர்ப்பகாலத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாயி 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த காலகட்டத்தில் வீட்டில் எப்ப பாருங்க சண்டை சச்சரவு. இங்கிருந்து அம்மா வீட்டுக்கு போய் 2 மாசம், அங்கிருந்து 4 மாசம், அதுக்கப்புறம் போறது, அதுக்கப்புறம் வர்றது, காலில் அடிப்படுறது, முட்டியில் அடிப்படுறது, அல்லது பல்லால நாக்க கடிச்சுக்கிறது, இல்லை பல்லு சொத்தையா போறது, பல்லு விழுகிறது, அல்லது ஒரு நெருங்கிய நண்பர் கூட நமக்கு ஏமாத்தி போயிடுவார். இது இந்த பெண்கள் கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்று நடந்திருந்தால் இவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தாக்கத்தில் பிறந்த குழந்தைகள் நான் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் எது போன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் மதர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாவே அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் இருந்திருக்கு அப்படிங்கிற கருத்து. ஒரு சாரர் இந்த கர்ப்ப காலத்திலேயே எனக்கு என்ன, இந்த கோர்ட்டு வழக்குகள் எனக்கு வேண்டாம், நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன், அப்படி வாங்கிக்கிறேன், இப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது இந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தில் டைவர்ஸ் ஆயிருக்கலாம், அல்லது இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு 10 மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு 9 மாதத்தில் அல்லது 8 மாதத்தில் பிறக்கிறது, அல்லது அந்த குழந்தையானது பர்த் கெனால்ல வராம சிசேரியன் பண்ணி எடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறந்த காலத்திலிருந்தே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலில் போலியோ அட்டாக் ஆன மாதிரி, இல்லை கை ஒரு மாதிரி பிறக்கிறது, கால் ஒரு மாதிரி பிறக்கிறது, இது மாதிரி இருந்தாலும் இவர்களுக்கு சனிமாத்மாவோட தாக்கம் அதிகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. இதை நம்ம இவ்வளவு காலம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் இறைவனை நம்ம வழிபடாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் சனி பிரதோஷம், இந்த பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தி பகவானையும் ஒரு சேர வணங்கி, இதுல இந்த நந்தியோட கொம்பு பாகத்துல சிவனை அபிஷேகம் பண்றத நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. சரி, இதை பார்ப்பதற்கும் நமக்கு யோகம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லை என்றால் வீட்டிற்கு அருகாமையில் கோவில் இருந்தால் கூட நம்மளால போக முடியாது. குறிப்பாக இதை பார்ப்பதற்கு முன்பாக யார்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னு கேட்டால், மாணிக்க வாசகரிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஐயா, நான் சிவனையும் நந்தி பகவானையும் நான் வழிபாடு செய்யலான் இருக்கேன், எனக்கு நீங்க வழிவிடணும், நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க வாசகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணோம். இந்த பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ள இந்த பீடத்தில் மாணிக்க வாசகர், நந்தியன் பெருமாள்,
சிவன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது இது மூணையும் ஒரே நேர்கோட்டில் நம்மளால பார்க்க முடியும். இது போன்ற அமைப்பு இந்த செலும்பு ரோட்டில் அமைந்துள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். ஸோ அன்று வரும் பொழுது கருப்பு நிறம் அணிந்திருந்தால் யாரையும் அங்க உள்ள அனுமதி கிடையாது. தலையை விரிச்சு போட்டுட்டு வரக்கூடாது, முடிய கூந்தல் போட்டு வரணும், கருப்பு நிற சீலை எது கட்டியிருந்தாலும் அனுமதி இங்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாரர் வளர்ந்தவர்கள் ஒரு 15 வயதுக்கு மேலே 20 வயதுக்கு மேலே இருக்கவர் சில நேரம் இந்த ஷார்ட்ஸ் போட்டு டிராயர் போட்டு வருவார்கள், அவர்களுக்கும் இங்க அனுமதி கிடையாது. இங்க உள்ள செல்லு பேசுறதுக்கும் அனுமதி கிடையாது. காரணம், இங்க டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க டிசிப்ளினோட இருந்தா மட்டும்தான் இந்த கோவிலில் அனுமதி உண்டு. நம்ம போறதே என்னன்னு கேட்டோம்னா இறைவனை வழிபடுவதற்காக தான் சொல்றோம், சும்மா நம்ம ரெக்ரியேஷனுக்காக நாங்க போகவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பரவாயில்ல சார், இந்த கோவில்ல இது மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செல்லை நாங்க ஆஃப் பண்ணி வச்சிடறோம், ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பரவச நிலையில நாங்க உட்காந்துருக்கோம், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல நிறைய ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த நாளில் இறைவனை நல்லா நீட்டா வணங்குவதற்காக நீங்க 4 o'clockங்கிறது ஒரு 3 o'clock வந்துடலாம், தவறுதும் கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து சங்கல்பத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க முன்னாடியே நீங்க ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9944439027 9944439027 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க சங்கல்பத்துக்கு முன்னாடியே நீங்க பெயர் கொடுத்துடலாம், தவறுதும் இல்லை. சரி, ஏதாவது நாங்க வாங்கிட்டு வரலாம் நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க சிவனுக்காக தேன் வாங்கிட்டு வரலாம், விபூதி வாங்கிட்டு வரலாம், குங்குமம் வாங்கிட்டு வரலாம், நெய் வாங்கிட்டு வரலாம், தேங்காய் வாங்கிட்டு வரலாம், பழம் வாங்கிட்டு வரலாம். ஸோ இது போன்று நிறைய செய்யலாம். இறைவனுக்கு வந்து வஸ்திரம் கூட நம்ம சாத்திரத்துக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து செஞ்சு கொண்டுட்டு வரலாம், தவறது கிடையாது. ஆனால் இங்க ரொம்ப அமைதி காக்க வேண்டும். சத்தம் போட்டாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பாருங்க கேட்டுக்கு வெளியே போய் பேசுங்க, இடம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க, சிம்பிளா சொல்லிடுவாங்க, நம்ம எதுவுமே பேச முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அமைதி காக்க வேண்டும். கூடவே சின்ன குழந்தைங்களை கை குழந்தைங்களை கொண்டு வந்தா என்னன்னு கேட்டா கொஞ்சம் நீங்க பாதுகாப்பா அவங்கள வச்சுட்டு சத்தம் போடக்கூடாது, ஒழுக்கமா உட்காரணும், இப்படிதான் உட்காரணும், அப்படிதான் உட்காரணும்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அங்க வந்துட்டு அதுக்கு சாக்லேட் கொடுக்கறது, பிஸ்கட்டை உடச்சி கீழே போடுறது, அதை பண்றது இதை பண்றது அதெல்லாம் வந்து அங்க அலௌடு கிடையாது. காரணம், நம்மளால ஒரு நபரால அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அங்க கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. தேவையில்லாம அங்க குப்பை போடுறது இங்க குப்பை போடுறதெல்லாம் அங்க வந்து அலௌடே கிடையாது. குப்பை போட்டா கேமரால பார்த்துட்டு அவங்களையே கேட்டுக்கிட்ட வரும்போது அந்த குப்பை போட்டு வந்து பொறிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால நமக்கு ரொம்ப ஷேம் ஆயிரும். அதனால நம்ம அதெல்லாம் எங்கேயும் குப்பை போட வேண்டாம். ஸோ நம்ம போறது வந்து இந்த சனி பிரதோஷ நாளில் இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்காக செல்றோம். முயன்று பார்ப்போம், நாமும் ஒருமுறை அந்த கோவிலுக்கு சென்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மவ சிவ. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில்.